வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலண்ட். இன்னைக்கு டுடே வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகின் கிரெடென்ஷியல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனபிள் ஆட்டோ லாகின் ஃபார் கம்பெனிஸ் வித் சேம் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு மெனு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி தான் வந்து நம்ம டுடே வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதாவது நம்ம டேலியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிட்டு திரும்ப அதே காலம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி நம்ம ஓபன் பண்ணுவோம். ஸோ அப்படி ஓபன் பண்ணும்போது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமுமே வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நம்ம என்டர் பண்ணாதான் வந்து டேட்டா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கம்பெனிக்கும் சேமா ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் வந்து கம்பெனி ஓபன் பண்ணும்போது வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க 3 டேட்டா வச்சிருக்கேன். ஸோ 3 கம்பெனிஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இதுல நான் சேமா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து 3 கம்பெனிக்குமே நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கிறேன். விவி இன்ஃபோடெக் 2223 அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இதுல கம்பெனி அப்படிங்கிறதுல போய்க்கோங்க. இதுல செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல கண்ட்ரோல் யூசர் ஆக்சஸ் டு கம்பெனி டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து என்ன பண்றேன்னா சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் F3 கொடுத்து ஷட் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் கம்பெனிக்கும் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தனோ அதே தான் இங்கேயும் நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த கம்பெனிக்கும் நான் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் கம்பெனிக்கு நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். சேம் கிரெடென்ஷியல் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்க்கும்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓப்பன் பண்றேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதே ஸ்க்ரீன்ல இன்னொரு கம்பெனி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலா சேம் அதே மாதிரி நான் கம்பெனி கொடுத்துட்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவி இன்ஃபோடெக் 2324 அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. நான் அதை ஓப்பன் பண்றேன். ஸோ என்ன ஆகுது, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டுச்சு, நான் கொடுத்துட்டேன். செகண்ட் நான் இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்றேன். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் அதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் கம்பெனி செலக்ட் கம்பெனி தேர்ட் கம்பெனி நான் ஓப்பன் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், தேர்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கம்பெனி யூஸ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு கேட்குது. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எனபிள் ஆட்டோ லாகின் ஃபார் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே வந்து சேம் கிரெடென்ஷியலை நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் F3 கொடுத்து ஷட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் இருந்துட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதில் எனபிள் ஆட்டோ லாகின் ஃபார் கம்பெனிஸ் வித் சேம் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி மட்டும் நான் ஓப்பன் பண்றேன். ஒரு தாட்டி மட்டும் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், கம்பெனிக்கு போறேன். செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். வேற கம்பெனி நான் ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே எனக்கு டைரக்டாவே வந்து அந்த இன்னொரு கம்பெனி ஓப்பன் ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி நான் இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்றேன். விவி இன்ஃபோடெக் 2425 அப்படிங்கிற கம்பெனி ஓப்பன் பண்றேன். ஸோ நான் அதை என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, டைரக்டாவே வந்து அந்த கம்பெனி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்னால வந்து ஒவ்வொரு டைமும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.